Hi students, இப்போ நம்ம exercise 2.5ல first problem பார்த்துடலாம். So first question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா find the modulus of the following complex numbers. So modulus find பண்ண சொல்கிறாங்க. So first question பாருங்க modulus எடுத்துடலாம் இப்போ நம்ம. அப்போது modulus of 2i divided by 3 plus 4i. So modulus எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதில் நம்ம மாடுலஸை பிரிச்சிடலான்னு சொன்னோம். டினாமினேட்டர் நேம் மற்றும் தனித்தனியாக மாடுலஸை பிரித்து எழுதிடலாம். ஸோ இப்போது மாடுலஸ் எடுத்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டு போட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். இதில் ரியல் பார்ட்டு இல்லை, தட் இஸ் 0 ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ 2வை ஸ்கொயர் பண்ணிடுறோம், 2 ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் இஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போது root of 0 இது 2 square 4, அப்போ 4 plus 0 4 divided by root of this is 9 plus 16. இப்போ நியூமரேட்டரில் 4க்கு ரூட் எடுத்தால் 2 கிடச்சிரும், டினாமினேட்டரில் ரூட்டு 25 இருக்கும். அப்போது 2 divided by root 25 வேல்யூ 5. சரிங்களா? சரி, செகண்ட் ப்ராப்ளம் பார்த்துடலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 minus i divided by 1 plus i plus 1 minus 2i divided by 1 minus i. இப்போ இதுக்கும் நம்ம மாடுலஸ் எடுக்க போகிறோம். ஸோ மாடுலஸ் இப்போ ப்ளஸில் இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ளஸில் இருக்கிறது ரெண்டாக பிரிச்சிடலாம். மாடுலஸ் 2 minus i இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோம் இன்ட்டு 1 minus i ப்ளஸ் இங்கேயே அதுமாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 minus 2i இன்ட்டு 1 plus i ஹோல் டிவைடட் பை 1 plus i இன்ட்டு 1 minus i. பட் இங்கே பாருங்கள், மாடுலஸை ப்ளஸில் இருந்தால் நம்மளால் பிரிக்க முடியாது. அப்படி பிரித்தோம் அப்படின்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுன்றதை நம்ம ப்ராபர்ட்டி பார்த்துருக்குறோம். அதுக்கு பேர் ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி. அதாவது மாடுலஸ் z1 plus z2 விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 plus மாடுலஸ் z2. சரிங்களா? ப்ளஸில் இருக்கும் பொழுது நாம் இன்இக்வாலிட்டியை பிரித்தோம் அப்படின்னா அந்த மாடுலஸ் பிரித்தோன்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதனால் நாம் ப்ளஸில் இருக்கும்போது மாடுலஸை ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. பட் ப்ராடக்டில் ப்ராப்ளம் இல்லை. மாடுலஸ் z1 z2 ஈக்குவல் டு மாடுலஸ் z1 மாடுலஸ் z2 இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் ப்ளஸில் இருக்கும் பொழுது ரெண்டாக பிரிக்கக்கூடாது. அப்படி பிரித்தோன்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடும், அப்போ ஈக்குவாலிட்டி கிடைக்காது. சரிங்களா? சரி, இப்போது மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் 2 மைனஸ் 2i மைனஸ் i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் i ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் திஸ் இஸ் 1 ப்ளஸ் i மைனஸ் 2i இங்கே மைனஸ் 2i ஸ்கொயர். டினாமினேட்டரில் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ அப்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் i ஸ்கொயர், அது மைனஸ் i ஸ்கொயர். அப்போ வேல்யூஸ் இப்போ நம்ம போடலாம். ஸோ 2 + 1 3, திஸ் இஸ் மைனஸ் 2i மைனஸ் i, அப்போ மைனஸ் 3i இங்கே மைனஸ் 2, அப்போ மைனஸ் 5i, இதில் 1 லெஸ் பண்ணிட்டோன்னா மைனஸ் 4i. i ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1, இங்கே i ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 divided by this is 1 i square minus 1 plus 1. அப்போ which is equal to modulus of 3 5 4 minus 4i divided by 2. இப்போ நியூமரேட்டரில் 4 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 minus i divided by 2 இருக்கும். இப்போ 2 கேன்சல் பண்ணால் 2. இப்போ நாம் மாடுலஸ் எடுத்துக்கலாம். அப்போ 2 இன்ட்டு மாடுலஸ் அப்படின்னா ரூட்டு போட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 + 1 தட் இஸ் 2 √2. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த கிவன் 1 minus i ஹோல் பவர் 10. ஸோ இப்போ இதுக்கும் நம்ம மாடுலஸ் எடுக்க போகிறோம். இப்போது மாடுலஸ் பவர் 10 இருக்குது, அதை வெளியில் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லியிருக்கோம். இப்போ 1 minus i ஹோல் பவர் 10. இது என்ன ப்ராப்பர்ட்டின்னா மாடுலஸ் z பவர் n அப்படின்னா மாடுலஸ் z ஹோல் பவர் n. சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளால் 10 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அது பாசிபிள் இல்லை.
ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பவர் 10 மேலே கொண்டு வந்துடும். இப்போ மாடுலஸ் வேல்யூ அப்படின்னா ரூட்டு போட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஐயோடைய கோஎஃபிஷியண்ட்டை தான் எடுக்கணும், தட் இஸ் -1 ஹோல் ஸ்கொயர். இப்போ சில பேருக்கு டவுட் வரும், இதில் 1 ஸ்கொயர் போட்டால் இங்கே ஐ ஸ்கொயர் போடணுமே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி டவுட் வரக்கூடாது. மாடுலஸ் அப்படின்னா ஐயோடைய கோஎஃபிஷியன்ஸை தான் எடுத்து எழுதணும். ஐயோட கோஎஃபிஷியன்ட் இங்கே -1. சரி, அப்போ ரூட் ஆஃப் 1 + 1 ஹோல் பவர் 10. அப்போது இது √2 பவர் 10. இப்போ ஸ்கொயர் √2 அப்படின்னா நமக்கு தெரியும் 2 பவர் 1/2 இல்லைங்களா. ஹோல் பவர் என்ன இருக்குது 10. அப்போ இதில் 1 2s are 2, 5 2s are, that is 2 power 5 கிடைக்கும். 2 power 5 ஓட வேல்யூ 32. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th one. ஸோ 4th ஒன்னுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கணும். ஸோ மாடுலஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டோம். ப்ராடக்டில் இருந்தால் பிரித்து எழுதலாம், பட்டு அடிஷனில் இருந்தால் பிரிக்கக்கூடாது. ஸோ ப்ராடக்டில் இருக்கும்போது தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடலாம். மாடுலஸ் 2i இன்ட்டு மாடுலஸ் 3 - 4i இன்ட்டு மாடுலஸ் 4 - 3i. சரிங்களா. அப்போது இதுக்கு என்ன பண்ணோம், ரூட்டு போட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். ஸோ இங்கே ரியல் ஆக்சிஸ் ரியல் நம்பர் இல்லை, ஸோ அப்போ 0 ஸ்கொயர். நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட்டு ஐயோட கோஎஃபிஷியன்ட் 2, ஸோ 2 ஸ்கொயர். நெக்ஸ்ட் இன்ட்டு ரூட் ஆஃப் திஸ் இஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் -4 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர் plus -3 the whole square. So this is 2 square 4 into root of 9 plus 16 into root of 16 plus 9. So which is equal to root 4. 4க்கு root எடுத்தீங்கன்னா 2 கிடைக்கும். into root this is 25. இதுவும் 25 தான், root 25. So which is equal to 2 into root 25 value 5 into 5. So இப்போ ப்ராடக்ட் பண்ணிங்க 5 2s are 10, 10 into 5 50. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் எனி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 and z2 such that modulus z1 equal to modulus z2 equal to 1 and z1 z2 is not equal to -1, then show that z1 plus z2 divided by 1 plus z2 is a real number. சரி, இப்போ z1 z2 ரெண்டுத்துக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூஸ் அதோடைய மாடுலஸ் வேல்யூ 1 அப்படின்னு. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும்னா, இந்த காம்பினேஷன் z1 plus z2 டிவைடட் பை 1 plus z2 இஸ் ரியல் நம்பர் அப்படின்ட்டு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்போ நம்ம ரியல் நம்பர்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எப்போ ரியல் சொல்லுவோம் அப்படின்னா z is equal to z bar. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு காஞ்சிகேட் எடுத்தாலும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நாம் ரியல் அப்படின்னு சொல்லணும்னா இதனுடைய காஞ்சிகேட்டும் சேமாக இருக்கணும். சரிங்களா. இதுக்கு காஞ்சிகேட்டை எடுத்தால் இதே நம்பர் திரும்ப கிடைக்கணும். அப்போ தான் அந்த நம்பரை ரியல் அப்படின்னு சொல்ல முடியும். அதுதான் ப்ராப்பர்ட்டி. சரி, இப்போ இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கிவனை நம்ம யூஸ் பண்ணிக்கோம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கிவன் வந்து மாடுலஸ் z1 ஈக்குவல் டு 1. சரிங்களா. அடுத்தது மாடுலஸ் z2 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துறாங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கொயர் பண்ணிக்க போகிறேன். அதாவது மாடுலஸ் z1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். அதேமாரி மாடுலஸ் z2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர், அது வேல்யூ 1 தான். இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்குறோம், மாடுலஸ் z ஸ்கொயர் அப்படின்னா z இன்ட்டு z பார். சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டி நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம். அப்போது மாடுலஸ் z ஸ்கொயர் எப்படி பிரித்து எழுதலாம்னா z இன்ட்டு z பார், இது ப்ராப்பர்ட்டி. ஸோ z1 இன்ட்டு z1 பார் ஈக்குவல் டு 1. அதேமாதிரி இங்கேயும் z2 பிரித்து எழுதலாம், z2 இன்ட்டு z2 பார் ஈக்குவல் டு 1. இப்போ இதிலிருந்து நான் z1 பாரோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறேன். z1 பார் இஸ் ஈக்குவல் டு 1/z1. நெக்ஸ்ட் இங்கேயும் z2 பார் ஈக்குவல் டு 1/z2. சரி,
இப்போ இது வந்து கிவன் கண்டிஷனை டிரைவ் பண்ணி நான் இந்த ரெண்டு வேல்யூஸும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபைன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் நான் ப்ரூஃப்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கோ. எது அப்படின்னா z1 ப்ளஸ் z2 டிவைடட் பை 1 ப்ளஸ் z1 z2. இப்போ நான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சுகேட் எடுக்க போகிறேன். சரிங்களா, ஐ எம் கோயிங் டு டேக் காஞ்சுகேட். இது டோட்டல் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு என்ன பண்ண போகிறேன், காஞ்சுகேட் எடுக்கிறேன். காஞ்சுகேட் எடுத்தால் ப்ளஸில் இருந்து காஞ்சுகேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அதாவது z1 ப்ளஸ் z2 பார் ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் z1 z2 ஹோல் பார். ஸோ டிவைடில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு z1 பார் ப்ளஸ் z2 பார் டிவைடட் பை 1 ப்ளஸ் z1 பார் z2 பார். இந்த மாதிரி பார் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டேர்முக்கும் அந்த பாரை கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். இப்போ நான் இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு z1 பாரோட வேல்யூ 1/z1 சொல்லியிருக்கோம். தட் இஸ் 1/z1 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு z2 பாரோட வேல்யூ 1/z2 தட் இஸ் 1/z2 ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் திரும்ப அகைன் z1 பார் 1/z1 இன்ட்டு திஸ் இஸ் 1/z2. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். நியூமரேட்டரில் z2 ப்ளஸ் 1 இன்ட்டு z1 டிவைடட் பை திஸ் இஸ் z1 இன்ட்டு z2 ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் அப்படி அதேமாதிரி z1 இன்ட்டு z2 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா z1 z2 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் z1 இன்ட்டு z2 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த z1 டினாமினேட்டரில் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குன்னா z2 ப்ளஸ் z1 நியூமரேட்டர் அதை ஆர்டர் பண்ணி z1 ப்ளஸ் z2 அப்படின்னு எழுதலாம். ஹோல் டிவைடட் பை இதையும் அப்படியே 1 ப்ளஸ் z1 z2 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, அப்போ இங்கே பாருங்கள், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம காஞ்சுகேட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபைனலாக என்ன கிடைக்குது பாருங்கள், அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்குது பாருங்கள். இங்கே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, z1 ப்ளஸ் z2 பை 1 ப்ளஸ் z1 z2 கிவன் கொஸ்டின். ஸோ அதுக்கு நம்ம காஞ்சுகேட் எடுத்தால் த சேம் ஆன்சர் கிடைக்குது இல்லைங்களா. ஸோ இதேமாரி சேம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் காஞ்சுகேட் எடுத்தால் கிடைச்சிதுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரியல் அப்படி சொல்லலாம். அப்போது இஸ் ரியல் நம்பர் ஹென்ஸ் ப்ரூவ்டு. Next question பாருங்கள், third one. Which one of the points 10 minus 8i 11 plus 6i is closest to 1 plus i? So the 1 plus iக்கு க்ளோஸ் பாயிண்ட் எது, 10 minus 8i க்ளோஸில் இருக்கா இல்லை 11 plus 6i க்ளோஸில் இருக்கா அப்படின்னு சொல்லணும். இப்போது சாதாரண நம்பர் இருந்தால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 10 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன், 8 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன், 2. இப்போது இந்த 2க்கு க்ளோஸில் 10 இருக்கா 8 இருக்கா, எது க்ளோஸில் இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் க்ளோஸ் பாயிண்ட் அப்படின்னா இதை சொல்லிடலாம் இல்லையா. ஏன்னா இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 6. அப்போது 8 minus 2 6 இது க்ளோஸில் இருக்குது. 10 minus 2 8 இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போது 2க்கு க்ளோஸில் 8 இருக்குன்றதை ஈஸியாக சொல்லிடலாம். இது சாதாரண ரியல் நம்பராக இருந்தால். பட் இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் சரிங்களா. 10 minus 8i 11 plus 6i அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ 1 plus iக்கு இந்த பாயிண்ட் க்ளோஸில் இருக்கா இந்த பாயிண்ட் க்ளோஸில் இருக்கா அப்படின்றத நம்மளால் ஈஸியாக இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா ஷோராக நம்மளால் டிஸ்டன்ஸ் எது கம்மியாக இருக்கோ அதான் க்ளோஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். ஸோ அப்போ நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை z1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, 10 minus 8i z1 எடுக்கிறேன். செகண்ட் பாயிண்ட்டை z2ன்னு எடுத்துக்கிறேன், 11 plus 6i. தேர்டு பாயிண்ட்டு z3 அப்படின்னு எடுத்துக்கிறேன், விச் இஸ் 1 plus i. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், z1க்கும் z3க்கும் டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ டிஸ்டன்ஸ் பண்ணணுனாலே நம்ம என்ன செய்யணும், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். டிஸ்டன்ஸ்னாலே மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போது z1 மைனஸ் z3. பட் மாடுலஸ் போடுறேன். ஏன் அப்படின்னா
distance always positive, distance should be positive. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நம்ம மாடுலஸ் எடுத்து மைனஸ் பண்ணணும். ஸோ மாடுலஸ் 10 minus 8i மைனஸ் இது இங்கே வேல்யூ வந்து 1 plus i. ஸோ மாடுலஸ் 10 minus 8i minus 1 minus i. ஸோ 10 minus 1 9 minus 8 minus I அப்போ minus 9i. So modulus means square root of 9 square plus minus 9 the whole square, which is equal to root 81 plus 81. அப்போ 81 281 இருக்கு இல்லைங்களா, அப்போ இதை 2 into 81 எழுதிடலாம். 81 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 9 கிடைக்கும், 9 root 2. இப்போ இதுதான் டிஸ்டன்ஸ். இப்போ ஃபைன் பண்ணிட்டோம் பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், Z1க்கும் Z3க்கும் நெக்ஸ்ட்டு Z2க்கும். ஸோ மாடுலஸ் Z1 Z2 minus Z3 Z2 minus Z3 which is equal to modulus Z2 values 11 plus 6i next minus this is 1 plus i அப்போ மைனஸ்லேயே போட்டுடலாம், minus 1 minus i which is equal to modulus 11 minus 1 10 6 minus 1 plus 5i. So which is equal to square root of 10 square plus 5 square which is equal to root of 100 plus 25 that is equal to root of 125. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5 into root 5. சரிங்களா, இப்போது இது ஃபஸ்ட்டு செகண்ட் டிஸ்டன்ஸ். இப்போ ரெண்டு டிஸ்டன்ஸில் எது மினிமம் டிஸ்டன்ஸு லீஸ்ட் டிஸ்டன்ஸு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இதான். ஸோ 5 root 5 இஸ் லெஸ் தென் 9 root 2. ஸோ இதுதானே கம்மியான டிஸ்டன்ஸு. அப்போது இப்போ நம்ம எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தோம், Z2 பாயிண்ட் எடுத்தோம். இப்போ Z2க்கும் Z3க்கும் உள்ள டிஸ்டன்ஸு தான் கம்மி. அப்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தி க்ளோசஸ்ட் point to 1 plus i is 11 plus 6i. சரிங்களா, அதாவது Z3 பாயிண்ட் இதுதான் வந்து மினிமம் டிஸ்டன்ஸு, அதனால் இதுதான் க்ளோஸில் இருக்குது அப்படின்ற கன்க்ளூஷன் நம்மளால் கொடுக்க முடியும் Z3. ஓகே, தேங்க்யூ.